தொடர்ச்சியாக ஸ்கிரீனை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னும் போது கண்கள்ல எரிச்சல் ஏற்படுறது, ஸ்ட்ரெயின் ஏற்படுறது போன்ற விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப வந்திருக்கிற ஸ்டடியின் படி மயோபியா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு? ஸோ எக்ஸசிவ் நியர் ஒர்க் ஆர் எக்ஸசிவ் டிஜிட்டல் யூஸ், அது லேப்டாப்பாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், டேப்லெட்ஸாக இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கிற ஒர்க் நிறைய பண்ணும்போது நம்மளோட மசில்ஸ் வந்து ஓவர் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் மயோபியா வர்றதுக்கும் அது ப்ராக்ரஸ் ஆகிறதுக்குமான ஒரு ரீசன். இப்போ மயோபியா அப்படின்றத தாண்டி தொடர்ச்சியான ஸ்கிரீன் டைம் வந்து குழந்தைங்க குறிப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஸோ கண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ட்ரைனஸ் வரலாம், எரிச்சல் வரலாம், ஹெட்ஏக்ஸ் வரலாம், வாட்டரிங் வரலாம். பட் கண்ணை தாண்டி குழந்தையோட ஓவரால் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்டையும் எக்ஸசிவ் டிஜிட்டல் யூஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. வெளியில் போய் குழந்தைங்களோட விளையாடுறது, ஒரு ஸ்போர்ட்ஸில் எங்கேஜ் ஆகுறது, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது, சன்லைட் எக்ஸ்போஷர், இது எல்லாமே குழந்தையோட மனநிலை ஆஸ் வெல் அஸ் பாடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது குழந்தையோட ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. இப்போ குழந்தைகள் அப்படின்னு தான் அந்த ஸ்டடியில சொல்லியிருக்காங்க, 1 மணி நேரத்திற்கு மேல போகும்போது அவங்களுக்கு மயோபியா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. வயது வித்தியாசம் மற்ற வயதுடையவர்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 1 மணி நேரத்திற்கு மேல யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண் சம்பந்தம்? ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து எக்ஸசிவ் டிஜிட்டல் யூஸ் வந்து கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் இல்லை டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படின்ற கண்டிஷன்ஸ் வரலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தலைவலிக்கிறது, கண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணுறது, ப்ளஸ் நம்ம ஒரு டிஜிட்டல் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட பாஸ்டர் கரெக்டாக இல்லைன்னா கழுத்து வலி, ஷோல்டர் வலி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு வரலாம். இப்போ தொடர்ச்சியாக ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, உதாரணத்துக்கு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, அவங்கெல்லாம் டிஜிட்டல் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றுவதன் மூலமா இந்த மயோபியாவிலிருந்து அவங்கள பார்த்துக்கலாம்? ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது ரூல் ஆஃப் 20. ஸோ என்னென்னா 20 செகண்ட்ஸ் வந்து நம்ம பிரேக் எடுத்துக்கணும் எவ்ரி 20 minutes பை லுக்கிங் அட் சம்திங் 20 feet away. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கண்ணில் இருக்கிற ஸ்ட்ரெயின் குறையுது, ஐயோட மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. இது தவிர நம்மளோட பாஸ்டர், லைட்டிங் மிக மிக முக்கியம் வைல் யூஸிங் கம்ப்யூட்டர். ஸோ கரெக்டான பொசிஷனில் நம்ம உட்காரணும், நம்மளுக்கு லைட்டிங் கரெக்டாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐ ஸ்ட்ரெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். இப்போ மயோபியா அப்படின்னு எடுத்துக்கும் போது குழந்தைகளை அதிகமாக பாதிக்குது அப்படின்றதையும் பார்க்கிறோம் இல்லையா. இப்போ இது வரைக்கும் குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க மயோபியாவினால, அதற்கு ஆல்டர்னேட்டா நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க? இந்தியாவிலேயே வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக எடுத்த டேட்டா படி மயோபியாவோட பெர்சன்டேஜ் 21% வளர்ந்துருக்கு ஃப்ரம் 4% in 1999. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜம்ப். இது என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2050 உலகத்தில் இருக்கிற பாதி பேருக்கு மயோபியா வருன்ற அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி அ மயோபியா எபிடமிக். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து குழந்தைங்களை வெளியில் போய் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண என்கரேஜ் பண்ணணும். வெயில், சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் டைமை கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அதுவும் 2 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் எக்ஸ்போஷரே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் less than 1 hour per day தான் இருக்கணும். இதை வந்து நம்ம கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டிஜிட்டல் திரைகளை தொடர்ச்சியாக குழந்தைகள் அதிக நேரம் பார்ப்பதன் மூலமாக கண் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமல்ல, உடல் நலன் சார்ந்த, மனநலன் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு டிஜிட்டல் திரையை காட்டவே கூடாது. 2 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தை தான் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மருத்துவர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் வேதவள்ளி ஜெகதீசன்.